சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். செல்வா, டைம் ஆயிட்டே இருக்கு. நல்ல நேரம் போயிட்டு இருக்குன்னு ஐயா வேற சொல்லிக்கிட்டே இருக்காரு. அஞ்சலிய கூட்டிட்டு வரேன்னு போன குணாவையும் காணோம், பத்மாவையும் காணோம். இப்ப போன சந்திரமோகனையும் காணோம். நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேக்கா. இருங்க வந்து எங்கேயுமே காணுமே. எங்கடி போனாவ? டைம் பார்த்து பழி வாங்குறா பாரு. இந்த மாப்பிள்ளை என்னன்னா தாலி கட்ட அவ வரணும்னு அடம் பிடிக்கிறாரு. ஏன்பா சொல்லுங்க. கூட மாட வேலை செஞ்சுக்கிட்டு இந்த கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடுத்துக்கிட்டு இருந்தாளே, ஆமாமா, அந்த பொண்ணு பாத்தியா? ஆமாமா, இப்பதான் அவங்க ஆட்டோல ஏறி போனாங்க. ஆட்டோல ஏறி போயிட்டாளா? ஐயோ, எந்த ஆட்டோல போயிருப்பா? நாம எப்படி கண்டுபிடிக்கிறது? அக்கா, பேசாம உள்ள போய் அவ எங்க போனான்னு தெரியல, எங்கேயோ போயிட்டான்னு சொல்லிடலாமா? ஏய், இது அப்படியே சொன்னா மாப்பிள்ளை தாலி கட்டாம எந்திரிச்சு வாங்க நாமள போய் தேடுவோன்னு கிளம்பிடுவாரு. அப்புறம் நல்ல நேரம் முடிஞ்சு போயிடும், கல்யாணம் நின்னு போயிடும். சரண்யா, தாலி கட்ட போற நேரத்துல அந்த குடும்பம் என்ன அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்கு? ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். சம்திங் ராங் சம்வேர். ஆமா அத்தை, எனக்கும் அப்படிதான் தெரியுது. அத்தை, நான் விக்கி கிட்ட போய் என்ன ஏதுன்னு கேட்டு போ போ. தம்பி, இப்ப யாருக்காகமா வெயிட்டிங்? அஞ்சலி எங்கன்னு தெரியல சித்தி. அவங்க வந்தாதான் தாலி கட்டுவேன்னு சொன்னேன். அதான் அவங்க கூட்டிட்டு வர போயிருக்காங்க. ஓ, போ. உங்க மாமா சொல்லுங்க. என்னங்க என்னாச்சு குணா? அஞ்சலி கூட்டு வரேன்னு சொல்லிட்டு போனேன். இப்போ ஒன்னே ஆளை காணோம். அவளை தாங்க தேடிக்கிட்டு இருக்கேன். அவளை காணோங்க. என்னது காணும்? என்ன குணா சொல்ற? சத்தம் போடாம மெதுவா பேசுங்க, யாருக்காவது கேட்டுற போது. இப்போ என்ன செய்யறது? மாப்பிள்ள அஞ்சலி வந்தாதான் தாலி கட்டுவேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு தானேங்க நானும் அவளை தேடிக்கிட்டு வந்தேன். அவ எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு நான் அவளை கூட்டிட்டு வந்துடுறேன். நீங்க அது வரைக்கும் அங்கேயே இருந்து எதுவும் பிரச்சனை இல்லாம பாத்துக்கோங்க, சரியா? ஏய் குணா, என்ன சொன்னாரு? என்ன சரண்யா, என்னவா? அத்தை, அஞ்சலி வரணுமா? அவ வந்தாதான் தாலி கட்டுவான்னு விக்கி அடம் பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கான். ஏதோ புது குழப்பம் ஆரம்பிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அஞ்சலி இங்கதானே இருந்தா? அவ எங்க போனா? பழக்கம் போல யாருக்கிட்டையும் சொல்லாம கொள்ளாம போயிட்டாளோ? எனக்கு அப்படியே கண்ணை கட்டிக்கிட்டு வருது. பத்மா, பத்மா, நீ ஏதாவது ஆட்டோவை கூப்பிடு, நாம அவளை தேடிக்கிட்டு போலாம். அக்கா, ஊர்ல நிமிஷத்துக்கு 1000 ஆட்டோ ஓடிட்டு இருக்கு. இதுல எந்த ஆட்டோல போனான்னு எப்படிக்கா கண்டுபிடிக்கிறது? நீ முதல்ல ஆட்டோவை பிடி, அப்புறம் பாத்துக்கலாம். வா. ஆட்டோ, இங்க வாங்க. வாங்க வாங்க. எங்க மேடம் போனோம்? எங்கேயாவது போயா? நீங்க நேரா போங்க, நான் சரி சொல்றேன். மேடம். உள்ள போ. அஞ்சலி கேட்டரிங் பார்த்துட்டு இருக்காங்கன்னு தான் ஆண்டி சொன்னாங்க. அங்க இருந்து கூட்டிட்டு வர்றதுக்கு இவ்வளவு நேரமா? வந்துருவாங்கப்பா, சீக்கிரமா கூட்டிட்டு வந்துருவாங்க. மகேஷ், நல்ல நேரம் போய்கிட்டு இருக்கு. இந்த நேரத்துல தேவையில்லாம
எதுக்கு அஞ்சலிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கணும்? அவ வரும்போது வரட்டுமே. அவளுக்காகலாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க வேணாம் ப்ளீஸ் மகேஷ்.